மலேசிய அடையாள காட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் பாகிஸ்தானிய குடிமக்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரை தவிர அனைவரும் மலேசிய குடிமக்கள் என்று தேசிய பதிவுத்துறை JPN தெரிவித்துள்ளது. சபாவின் தேசிய பதிவுத்துறை அலுவலகம் எப்போதும் அடையாள காட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் பாகிஸ்தானியர்களால் நிரம்பியுள்ளது என்று புகார்கள் வந்ததாக தேசிய பதிவுத்துறை என்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2019 ஆண்டில் முதலில் ஆன்லைனில் பரவிய இந்த குற்றச்சாட்டு இப்போது மீண்டும் எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் கேள்விக்குரிய அடையாள அட்டைகளின் படங்களுடன் இருந்தன. மேலும் தனக்கு சொந்தமான பிறப்பு சான்றிதழுடன் அடையாள காட்டுக்கு விண்ணப்பித்ததற்காக முகமது இசாத் அபீத் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபருக்கு எதிராக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் சட்ட நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த நபரிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட்ட பிறகு அடையாள அட்டை பறிமுதல் செய்யப்பட்டது. கேள்விக்குரிய மற்ற 3 பாகிஸ்தான் நாட்டினர் அனைவரும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 14(1) கீழ் குடிமக்கள் என்று JPN கூறியது. மலேசியா தினத்திற்கு முன்பு மலேசியாவில் பிறந்த ஒவ்வொரு நபருக்கும் சட்டத்தின் செயல்பாட்டின் மூலம் குடியுரிமையை பிரிவு 14(1) வழங்குகிறது. அதே நேரத்தில் மலேசியா தினத்தன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்த பெற்றோர் குடிமக்களாக இருக்கும் அனைவருக்கும் பிரிவு 14(1)B குடியுரிமையை வழங்குகிறது. நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்கள் தங்கள் தகுதிக்கான ஆதாரத்தை வழங்கி குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். என்றாலும் இது அவர்களின் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பதற்கு உத்தரவாதம் அளிக்காது என்று தேசிய பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. ஹாய் மக்களே, ஏஆன் பிக் க்ளுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏஆன் பிக் க்ளுவாங் ஜோர்ல. அண்மையில் 4 நாட்கள் இடைவேளையில் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் செராஸில் நிகழ்ந்த 2 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கும் தொடர்பில்லை. செராஸ் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஐடில் போல் அசான் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். என்றாலும் செராஸ் துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை இன்னும் போலீஸ் அடையாளம் காணவில்லை என்றார் அவர். செராஸ் ஜலான் லோக் யூவில் உள்ள பேரங்காடி முன்புறம் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் முகமூடி கும்பலை போலீஸ் இன்னும் தேடி வருவதாக நேற்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதுவரை 19 பேரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் சந்தேக நபர்களை அடையாளம் காட்டும் அளவுக்கு துல்லித துப்பு கிடைக்கவில்லை என கூறப்பட்டது. பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் செராஸ் துப்பாக்கி சுற்று சம்பவங்கள் குண்டர் கும்பல் அம்சங்களை கொண்டிருப்பதாக போலீசின் தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜூன் 13ஆம் தேதி பிரிக்ஃபீல்ட்ஸ் துன்சம்பந்தன் சாலையில் உள்ள ஓர் உணவகத்தில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டு 2 காயமடைந்தனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சாலை பாதுகாப்பு குறித்த அலட்சிய மனப்பான்மையை எதிர்க்கும் வண்ணம் நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான சம்மன்களை செலுத்தாமல் இருக்கும் சரக்கு வாகனம் மற்றும் விரைவு பேருந்து இயக்க நிறுவனங்களின் பட்டியலை போக்குவரத்து அமைச்சு MOT இன்று வெளியிட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை புறக்கணிக்கும் செயல்பாட்டு நடைமுறைகளை உடனடியாக சரி செய்ய அனைத்து போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதென்று அமைச்சர் ஆந்தனி லாக் கூறியுள்ளார். மொத்தம் 11 சரக்கு வாகன இயக்க நிறுவனங்கள் 1000க்கும் மேற்பட்ட சம்மன்களை இன்னும் செலுத்தாமல் இருப்பதோடு 17 விரைவு பேருந்து இயக்க நிறுவனங்கள் 200க்கும் மேற்பட்ட சம்மன்களை செலுத்தாமல் இருக்கின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து 14 நாட்களுக்குள் கட்டப்படாமல் இருக்கும் சம்மன்களை தீர்க்க வேண்டும் என்று ஆந்தனி லாக் விளக்கியுள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது உட்பட கடுமையான அமலாக்கத்திற்கு உட்படுத்தப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.
கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங் வரல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. ஷாலாமில் உள்ள தாமான் ஸ்ரீ மூடா குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு கழிவு நீர்தான் காரணம் எனும் கூற்றை IWK முற்றிலும் மறுத்துள்ளது. கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் IWK செயல்பாட்டுக்குழு நடத்திய ஆய்வில் வடிகால்களிலும் பள்ளங்களிலும் நீர் நிரம்பி வழிவதற்கு முக்கிய காரணம் மோசமான பராமரிப்புதான் என்று IWK தெரிவித்துள்ளது. வடிகால்களிலும் பள்ளங்களிலும் குப்பை, மணல் படிவுகள் மற்றும் மரவேர்கள் நிறைந்து வடிகால் கால்வாய்களை மூடியுள்ளன என்பது தெரியவந்துள்ளது. கூடுதலாக பூங்காவின் தாழ்வான இடம் மற்றும் கிளேங் நதிக்கு அருகாமையில் இருப்பதால் அந்த பகுதி அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பாட்டில் உள்ள கழிவுநீர் குழாய் அமைப்பு வீட்டு வசதி பகுதிக்கான மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் விரிவான தொழில்நுட்ப திட்டங்களின்படி கட்டப்பட்டதாகவும் IWK தெரிவித்துள்ளது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. பினாங்கு போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த அதிகாரிகளை தாக்கிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட 19 வயது இளைஞனின் வாக்குமூலத்தை ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. கடந்த ஞாயிறன்று இரவு 9:40 மணிக்கு மாநில போலீஸ் தலைமையக பாதுகாவலர் சாவடியில் 31 வயது அமாட் ஜபாருல் யஹ்யாவை தாக்கியதே குற்றச்சாட்டாகும். இந்நிலையில் அமாட் ஜபாருலின் கன்னத்தில் குத்தி அவரின் நெஞ்சை கடித்ததை நீதிமன்ற விசாரணையின் போது ஐங்கரன் ஒப்புக்கொண்டார். அக்குற்றத்திற்கு அதிகபட்சம் ஓராண்டு சிறையும் 2000 ரிங்கேட் அபராதமும் விதிக்க சட்டத்தில் இடமுண்டு. ஆனால் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு ஐங்கரனிடம் காண்பிக்கப்பட்ட சில புகைப்படங்களை அவரால் சரியாக அடையாளம் காண முடியவில்லை. இதனால் ஐங்கரனின் ஒப்புதல் வாக்குமூலத்தை நிராகரிப்பதாக மஜிஸ்ட்ரேட் நூருல் சுஹைலா பஹாரின் அறிவித்தார். இதையடுத்து 3000 ரிங்கேட் தொகையில் அவ்விளைஞனை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் ஜூலை 21ஆம் தேதி வழக்கு மறுசெவிமெடுப்புக்கு வருகின்றது. சம்பவத்தன்று மதுபோதையில் இருந்ததாக கூறி ஐங்கரனும் அவரது கூட்டாளியும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக பாதுகாவலர் சாவடிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அப்போது திடீரென ஆவேசமடைந்த அவ்விருவரும் போலீசாரின் கன்னத்தில் குத்தி நெஞ்சு பகுதியை கடித்துள்ளனர். அதோடு கெட்ட வார்த்தைகளாலும் போலீசை திட்டியதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது.